இந்த கருத்து வெறும் சினிமா நடிகர்கள்கிட்ட மட்டுமே கேட்குறத நிறுத்திட்டு ஐஏஎஸ் ஐபிஎஸ் இந்த நாட்டை ஆள்ற முதலமைச்சர் துணை முதலமைச்சர் இன்னும் அதிகாரிங்க இன்னும் அரசியல்வாதிங்க அவங்கக்கிட்ட கேளுங்க. சினிமா நடிகர்கிட்ட என்ன இருக்குது? சினிமா நடிகர் என்ன இருக்குது? ஒரு நடிகர் நான். ஆனால் நாட்டை ஆள்றவங்ககிட்ட கேட்கணும், இந்த சாதி இருக்கணுமா வேணாமா, இந்த சாதிய முறை நல்லதா கெட்டதா, அரசியல் தேவையா தேவையற்ற அரசியல் எது? இன்றைக்கி எல்லா இடத்துக்கும் கரண்ட் இல்லாத கிராமத்துக்கு கரண்ட் வேணுன்றாங்க, கரெக்டாக போயிடுச்சுன்றாங்க. பள்ளிக்கூடம் கல்வி வந்துடுச்சுன்றாங்க. எல்லாமே கிடைக்குது இந்த அரசால், எல்லாமே கிடைக்குது. ஆனால் நல்லது நடக்க சமூக நீதி பேன்ற இந்த அரசு சமூக நீதி விதைக்கணும் இல்லையா? அதுக்கு அந்த அரசு தான் முயற்சி பண்ணணும். சினிமா நடிகனா என்னால் என்ன முயற்சி பண்ண முடியும்? இல்லை, அவர் சினிமா நடிகர் ஆகிறதுக்கு முன்னாடியே அவர் அரசியல் இருந்தார் இல்லையா? அது என்னுடைய தனிப்பட்ட கருத்து. ஆனால் இந்த சரி இது படத்துக்கு சுத்து போடுறேன் அது இல்லை. இந்த கேள்வியெல்லாம் இந்த மாதிரியான கேள்வியெல்லாம் எங்களை கேட்டு வைக்கிறத விட இது வன்முறைகள் தான் அதிகமாக வெடிக்குது. இப்போ நான் எஸ்கார்டோடவோ இல்லை 4 பேரோடவோ நான் சுற்றுறவன் கிடையாது. நான் சொல்கிறது உங்களுக்கு புரியுதா? உங்களுக்கு இது தொடர்ந்து வந்து அரசியல் தளத்தில் இருக்கிறவங்கள, அரசியல் தளத்தில் இயங்குறவங்கள கேட்கணும். அதிகாரத்தில் இருக்கிறவங்கள கேட்க வேண்டிய கேள்வி, அவங்க பதில் சொல்லணும். கண்டிப்பாக இது வந்து ஒழிக்கப்பட வேண்டிய வேலை. சாதிய சமூகமாக இங்கே வாழ்ந்து ஒன்றும் பிரயோஜனம் கிடையாது. சமூக நீதி தான் பேணி காக்கணும். இங்கே இருக்கிறவங்க எத்தனை பேர் சாதியை தூக்கி பிடிச்சிட்டு நம்ம வந்துக்கிறோன்னு தெரியாது. ஆனால் சமூக நீதியோட தான் நம்ம எல்லாருமே இங்கே ஒன்றா சேர்ந்து நிற்கிறோம், ஒன்றா சாப்பிட்றோம், ஒன்றா பழகிறோம். ஆனால் ஒரு திருமணம் வரும்போது, உறவுன்னு வரும்போது அங்கே ஒரு சாதி வந்துடுது, எல்லாத்துக்கும் ஒரு பிரச்சனை வந்துடுது. அதை ஒழிச்சிட்டோம்னா இன்னும் நல்லா. நம்மளாம் தமிழர்கள்னு சொல்கிறோம், இனமாக சேர்ந்துருக்குமே தவிர இனமாக சேர்ந்துருக்குமா? சாதியாக தான் இருக்கிறோம். என்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க கொல்ல, உன்னை யாரும் வெளியில் இருக்கிறவங்க அடிக்கல, வெளிநாட்டில் இருக்கிறவங்க. இங்கே தான் எல்லா வேலையும் நடக்குது. அப்போ அது பேணி காக்கணும்னா அதுக்கான வேலைகள்லாம் அரசு செய்யணும். அது தொடர்ச்சியாக கல்வியிலிருந்து ஆரம்பிக்கணும். அரசு எல்லா இடத்துலையும் அந்த வேலைகளை செய்யணும்னு நான் சொல்கிறேன். வேறு ஒன்றும் இல்லை. ஆமாம், அவர் கேள்வி கேட்கலாம், அவர் வந்து பதில் சொல்லணும். அவன் கண்டிப்பாக அவருக்கான பொறுப்பு இருக்குது. அவர் வந்து இந்த ஆணவ படுகொலைக்கு வந்து பதில் சொல்லணும். சொல்லாமல் இருக்கிறது அது அரசு தான். நீங்கள் கேள்வி கேட்கணும், என்ன கேள்வி கேட்டேன் நானும் வந்து சப்போர்ட் என்னது எனக்கு சரி புரியல. ஆணவ கொலை படத்துல நீங்க பாத்தீங்கன்னா காதலரை வந்து ஈஸியா வந்து அபியூஸ் பண்ணிடுறாங்க சரிங்களா? அதுக்காகவே இந்த கேள்விகள்லாம் வருது. இந்த படத்துல இருக்கனால தான் அது கேட்கிறோமே உங்களை. இது சாதி ஆணவ கொலையாது? ஆமா, இது ஏமாத்துறாங்களா பெண்களை? யாரை ஏமாத்துறது? நீங்களே படம் பார்த்துருப்பீங்க. அவர் வந்து 1/2 hour வந்து ரிவீல் பண்ண வேணான்ட்டாரு. பண்ணனா சொல்லுங்க பண்ணிடலாம். சொல்லுங்க. நிறைய படத்துல நடிச்சிருக்கீங்க நீங்க, கல்லூரி வினோத் எல்லாரும். இந்த படத்தை கொஞ்சம் அதிக முக்கியத்துவம் கொடுத்து நீங்க 2 பேரும் நடிச்சிருக்க மாதிரி தெரியுது. தொழிலாளி சார், என் கூட வேலை செய்கிற தொழிலாளி சார், என் தம்பி சார், நாங்கள்லாம் ஒரே பிளாட்ஃபார்மில் வேலை செய்கிறோம். உங்களை மாதிரி தான் அந்த டீ கடையில் உட்காந்து டீ சாப்பிட்டு வாய்ப்பு ஃபோட்டோ எடுத்துன்னு வாய்ப்பு தேடின பையன் சார். நான் 30 வருஷம் இது சினிமாவில் வந்து அப்போ அந்த வேலை என் கூட இன்னொருத்தர் ஒரு இடத்துக்கு போகிறாருல, அதுக்கு நான் சப்போர்ட் பண்ணல. அது என் கடமை இல்லையா சார்? அதிகமாக வேலை செஞ்சு தானே சார் ஆகணும். ஏன்னா படத்தில் வந்து ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து கிழிஞ்சி துணி போட்டிருப்பாங்க, செகண்ட் ஹாஃப் வந்து ஃபுல்லாக கலகலாம் ஜிகின்னு ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறோம். போடுறது எப்படி இருந்தது? இதோ இவர் தானே சார் கேட்கணும் அதெல்லாம். அதையும் அவர் தான் போட்டு வச்சார், இதையும் அவர் தான் போட்டு வச்சார், வேற நான் போடல. ஆமாம், ஓகே தான். அதோ டேரக்டர் சொல்கிறத நான் பண்ணிட்டேன். உனக்கு ஓகேவா? நீ தான் சொல்லணும். நான் ஓகேவாடா நான் சொல்ல முடியுமா? நான் வேலை தான் செஞ்சுருக்கிறேன். அதை பார்த்துட்டு நீ தான் சொல்லணும் நல்லா இருக்குதா நல்லா. படம் ஃபுல்லாக அவர் தான் புத்தி பற்றியே சொல்லுவார். போனால் விஷயம் நல்லா தான் இருக்கும், நம்ம முன்னேறலான்ட்டு. நல்லா தான் இருந்தது. அவர் ஒரு விஷயத்த சொல்கிறாரு, நம்ம கேட்குறோம். அவர் டேரக்டராக ஒரு விஷயம் சொல்லும் போது கேட்குறோம். தப்பு ரைட் இருக்கும்போது அவர்கிட்ட எடுத்து சொல்கிறேன். படத்தில் கூட நிறைய தவறுகள் இருந்தால் நான் நேராக போய் சொல்லுவேன், இது தப்பாக இருக்குது ரவி, கொஞ்சம் மாற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லுவேன். தப்பா இல்லைன்னா அதையும் நான் இது பண்ணிக்கிறேன், பேசிக்கிறேன். இல்லை சார், எனக்கு வந்து என்னன்னா அந்த கேரக்டர் வந்து மாரிமுத்து சார் இருக்கார்ல, அவரை நடிக்க வைக்கலான்ட்டு தான் பேச்சுவார்த்தை அப்போ பண்ணியிருந்தது. அந்த டைமில் கொஞ்சம் தவறுனால தான் ஷூட் போனது. அப்போ வந்து எனக்கு வந்து நான் தான் கம்பல் பண்ணி நடிக்க வச்சேன். அவருக்கு விருப்பமே இல்லை. நல்லா நடிச்சிருக்காரு, உங்களுக்கு பார்த்துருப்பீங்க, நல்லா வந்திருக்காரு. ஆமாம், 8 வருஷத்துக்கு முன்னாடி. ஆமாம் ஆமாம், தேங்க்யூ தேங்க்யூ. நான்லாம் எதுவும் நிறுத்தலை, அதுவாக அப்படி இருக்குது. நான் பண்ணிட்டு தான் இருக்கேன் அந்த படங்கள். ஏன்னா காமெடி படங்கள் பண்ணுறத அயோத்தி பண்ணேன். ஸோ கேரக்டராக எனக்கு ஒரு ஆஸ் அ ஆக்டராக காமெடி மட்டும் இல்லாமல் எல்லா ரோலுமே பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஆசை. ஸோ இப்போ நெக்ஸ்ட் லைனப்பும் இருக்குது. அது கரெக்டான ரிலீஸ் டேட்டு எல்லா விஷயமும் அமையணும், படத்துடைய
சக்ஸஸ் எல்லாமே சேர்ந்து என்னுடைய சக்ஸஸ் அதில் ஒளிஞ்சிட்டு இருக்கு. அவ்வளவுதான். இயக்குனருக்கும் தீனா அண்ணனுக்கும் 2 பேருக்கும் சேர்த்த கேள்வி. ஐயோ. சென்னையில வந்து சென்னை பூர்வகுடி மக்களை வந்து நீங்க வந்து வெறும் வன்முறையாளர்கள்ங்கிற மாதிரியே சித்தரிச்சு நிறைய படங்கள்ல காட்டிட்டு இருக்கீங்க. அது எப்படிங்க நீங்க அக்செப்ட் பண்றீங்க? என்ன பண்ணுது, வயிறுன்னு ஒன்று இருக்குதா, வயிறு வயிறு இல்லாட்டா உலக எது கலாட்டா. வயிறு இருக்குது சார், சாப்பிட்ணும். நான் போய் வேலை செய்கிறவங்ககிட்ட போய் என்ன ஏன் அந்த படம் நடிக்க வைக்கிறேன் நான் கேட்டு வெளியே வர முடியுமா? எத்தனை படத்தில் அந்த மாதிரி கேட்டு வருது, வேலைக்கு போடுங்க. நான் அப்படிதான் டைரக்டர் கூப்பிடுறாங்க, வந்து நடிங்கன்றாங்க, நம்ம போய் நடிச்சுட்டு வரோம். நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? இந்த படத்தில் அதில் இல்லை சார். இந்த படத்தில் நான் நார்த் மெட்ராஸ்ன்னு காமிக்கல. அதாவது அங்கே இருக்கிற ஒரு சில பேர் இங்கே எல்லாமே நார்த் மெட்ராஸில் வந்து இல்லை சார். இங்கே வெளியூர்லேருந்து இங்கே வந்து பார்த்தீங்கன்னா 365 நாளில் எத்தனையோ கிராமம், எத்தனையோ சென்னை, அதர் ஸ்டேட்லேருந்துலாம் வந்து இங்கே இருக்காங்க. எல்லாம் நல்லா தமிழ் பேசுகிறாங்க. அதனால் பண்ணுற பைப்புலாம் நார்த் மெட்ராஸ் கிடையாதுல்ல. இல்லைண்ணா, பெரிய டைரக்டர்ல இருந்து நீ சின்ன டைரக்டர் வரைக்கும் அந்த மாதிரி தான் காட்சியை வந்து எடுக்கிறாங்க. கால போகல அதில் மாறிடும் சார். அது வந்து நம்ம மாத்தலாம்ல. இல்லை சார், இது நம்ம மாற்ற முடியாது சார். பூர்வகுடி மக்கள் வந்து நீங்க வந்து கடைசி வரைக்கும் வன்முறையாளர்களாக காட்டுனீங்கன்னா அடுத்த ஜெனரேஷன் அதையே தான் வந்து தொடருவான். அதை வந்து எப்படி மாத்துவீங்க? இல்லை, அதுக்கு தீர்வா நம்ம இந்த படத்தில் சார். அது வந்து என்னென்ன பிரச்சனைனா, அங்கிருந்து ஒரு டைரக்டர் வந்து இப்போ நீங்கள் சென்னை பற்றி படம் பண்ணுறவங்க யாருமே சென்னையில் இருக்கிறவங்க யாரும் படம் பண்ணல. சென்னையிலேருந்து ஒரு டைரக்டர் வந்து ஒரு படம் பண்ணானா அந்த மண்ணினுடைய வேல்யூன்னா அந்த அவனுடைய வலிமை என்ன, வலி என்னன்னு வந்து சொல்லுவான். புதுசாக எல்லாம் அது வெற்றிமாறனாக இருக்கட்டும், யாராக இருக்கட்டும், எந்த டைரக்டராக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் நார்த் மெட்ராஸுக்கு வந்து அங்கே இருக்கிறது தெரிஞ்சுன்னு ஒரு முகத்தை தெரிஞ்சுன்னு தான் அவங்க படம் பண்ணுறாங்க. ஒரு குறிப்பாக அந்த வாழ்வியலை வந்து படம் பண்ணுறதுக்கு அங்கே பல்வேறு வழிகள் இருக்குது. அந்த உட்காந்து பேசணும். அங்கேருந்து ஒருத்தன் வந்து சொல்லணும். அது சொல்லாத வரைக்கும் இது நடந்துக்கிட்டு தான் சார் இருக்கும். அதுக்கு பதில் சொல்ல முடியாது. வெளியிலேருந்து வரவங்களுக்கு நம்ம என்ன பதில் சொல்ல முடியும்? அவங்க ஒரு பார்வையில் வருவாங்கல்ல. இங்கே போனால் இங்கே ஒரு கேங்ஸ்டர் இருப்பான், இங்கேருந்து ஒரு ரவி இருப்பான், ஸ்கெட்சுன்னு ஒரு ரவி இருப்பான், இங்கே குமார்னு இருப்பான், பல்லு குமார்னு இருப்பான், கொக்கி குமார்னு இருப்பான், இங்கே இப்போ ஜாவா பழின்னு ஒருத்தர் இருப்பான். அது ஒரு கேரக்டர் பண்ணி அது பண்ணுறாங்க, அவ்வளோதான். இங்கே ஒரு டேரக்டர் யாராவது ஒருத்தர் புதுசாக அந்த மண்ணில் பிறந்தவங்க வந்து அந்த ஊர் வேறு மாதிரியா சொன்னால் புரியும். அது வரைக்கும் புரியாது. நாங்கள் எழுத தயாராக தான் இருக்கிறோம். அதெல்லாம் அவங்க வந்து விட்டுருவாங்களா? அதெல்லாம் ரொம்ப நாளாக அதெல்லாம் முடியாது. இல்லை சார், நம்ம பாருங்கள், நீங்கள் அந்த படத்தில் வந்து அவன் வந்து ஏரியாவில் இருக்கிற ஒரு மெக்கானிக், நம்ம ஜிம்மில் வேலை பார்க்குறேன். அது கொஞ்சம் நல்லா இருக்குன்றதுக்கு இந்த அப்படி பண்ணது அந்த டூல்ஸ் இருக்குல்ல, டூல்ஸை போட்டால் நல்லா இருக்குன்னு போடணும், அவ்வளோதான். என்ன கேட்குறாருன்னா, காப்பு கொடுத்து துப்பாக்கி கொடுத்த மாதிரி காப்பு கொடுத்தாரு வராரு. அவர் ஐயோ பாலா யாரோ அதான் சிரிச்சிருவாங்க. ஓகே, தேங்க்யூ ஸோ மச். பாலா நீ வெளியே விட ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் உனக்கு. தேங்க்யூ.